ஸோ கன்னி ராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வேலை பார்த்துக்கணும். வேலை 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 தான். ஒரு ஆங்கிள்லேருந்து கடவுள் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணால் 3 ஆங்கிள்லேருந்து ஓப்பன் பண்ணுறார். அப்போ ஒரு கதவு சாத்தும் பொழுது 3 கதவு திறக்கிறார். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் அந்யோன்யத்தை கெடுக்காமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி அது அவ்வளோ சூப்பரான இடமான்னு கேட்டால் கிடையாது. 7ஆம் இடத்துக்கு சனி வரும்பொழுது பிரத்தியார் ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வருவான்னு அர்த்தம். நீங்கள் தூங்கவும் முடியாது, எந்திரிச்சு நிற்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மனுஷன் இருந்தானா எவ்வளோ நாள் வாழ்வான்? கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இது குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த வருஷம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக போகிறாங்க. அங்கிருந்த குருவின் பார்வையானது துலாத்திற்கு, தனுஷிற்கு, கும்பத்தின் மேல் விழுகிறது. பொதுவாகவே குரு அப்படின்னாவே குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோடி நன்மை எந்த ராசிக்கு கிடைக்க போகுது, இல்லை அந்த கோடி நன்மை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளோட பிரபல ஜோதிடர் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். சூப்பர்மா. சொல்லுங்கம்மா சார். குரு பயிற்சி பற்றி சொல்லுங்கள் சார். கன்னி ராசிக்கு எப்படி இருக்குங்க சார் இந்த குரு பயிற்சி? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஸோ கன்னி ராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வேலை பார்த்துக்கணும். வேலை 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 தான். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு போய் உட்காந்துருக்காருன்னா இருக்கக்கூடிய வேலையை மாற்றம் தருவார் அப்படிங்கிறது உண்மை. ரெண்டாவது, உட்காந்துருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு. ஸோ கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடிய சாஃப்ட்வேர் எம்ப்ளாயீஸ், புரியுதா? அப்புறம் மீடியா, அதுக்கப்புறம் ட்ராவல் பேஸ்டு உத்தியோகங்கள், ஆடிட்டர்ஸ், இவங்க அத்தனை பேருக்கும் வேலை மாறும். நிறைய பேருக்கு ப்ராஜெக்ட் வேணான்னு விட்டுருவீங்க, இல்லை நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் உள்ளே போக மனசு வராது. இந்த மாதிரிலாம் பொதுவாக எண்ணங்கள் பொதுவாக கொடுத்துட்டுருக்கும். ஆனால் பார்வை பலத்தின் மூலியமாக சரி வேலை போயிடுச்சுன்னா பூவாக்கு என்ன பண்ணுறது சார், அவ்வளோ கஷ்டத்தில் உட்காந்துருக்கோமே, காசு பணம் இல்லைன்னா எப்படி நம்ம சாப்பாட்டுக்கு என்ன வழி, குடும்பத்தை எப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த குரு போய் உட்காந்துருக்கிற இடத்த தான் பிரச்சனை பண்ணுமே தவிர பார்வை பலத்தின் மூலியமாக 2, 4, 6 கூடிய பாவங்களை செயல்படுத்துவார் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? 2ஆம் இடம் தன குடும்ப பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. அப்போ பொதுவாகவே ஒரு ஆங்கிள்லேருந்து கடவுள் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணால் 3 ஆங்கிள்லேருந்து ஓப்பன் பண்ணுறார். அப்போ ஒரு கதவு சாத்தும் பொழுது 3 கதவு திறக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ எந்த கதவு வேணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் 3 கதவைகள் இருந்தும் உங்களுக்கு பணம் வரும். ஒரு சாதகமான மாற்றம் தான். 100% ஒரு சாதகமான மாற்றம், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஆனால் என்ன பார்த்துக்கணுன்னா, பார்க்கக்கூடிய பாவகங்கள் எல்லாமே பொருளாதாரத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய பாவகங்கள்லேயே பார்த்துன்னு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் அந்யோன்யத்தை கெடுக்காமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போது கன்னிக்கு பார்க்கும்பொழுது 7ஆம் இடத்துக்கு சனி போய் உட்கார போகிறார். அது அவ்வளோ சூப்பரான இடமான்னு கேட்டால் கிடையாது. 7ஆம் இடத்துக்கு சனி வரும்பொழுது பிரத்தியார் ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வருவான்னு அர்த்தம். ஒரு புது லேடி யாராவது வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க, இல்லை புது ஒரு ஃப்ரெண்டு யாராவது வீட்டுக்குள்ளே வர போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதெல்லாம் தேவையில்லாத ஆட்களை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு லாஸ்ட்டில் குடும்பத்தில் அந்யோன்யங்களை கெடுக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அவ்வளோதான். கன்னிராசி நண்பர்களுக்கு பேசிக்கலாகவே நன்னா இருக்குங்க. ஒன்றே விஷயந்தான், வேலையில் மாற்றம் வந்ததுன்னா டக்குன்னு எடுத்துக்கங்க. ஆஃபர் லெட்டரை கைக்கு ஜாயின் பண்ணி 2 மாதம் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் சொல்லுங்கள், நான் புது வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே போனோன்னே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம். இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ராசி லக்னத்திலேருந்து கேத்து கிளம்பி விரயஸ்தானத்துக்கு போவாருங்கிறதே பெரிய அதிர்ஷ்டம். அதாவது நான் இந்த பிரச்சனைகளை நிறைய இடத்துல சொன்ன மாதிரி ஒரு ரூம்மா, கருப்பு ரூம், கருப்பாக இருக்கும், இருள் மட்டும்தான் இருக்குது. அந்த ரூமில் ஒருத்தர் நம்ம அடைச்சி வைக்கிறோன்னு வைங்க. ரூமுடைய சைஸே பார்த்தீங்கன்னா 5x 5. நீங்கள் தூங்கவும் முடியாது, எந்திரிச்சு நிற்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மனுஷன் இருந்தானா எவ்வளோ நாள் வாழ்வான்? மேக்ஸிமம் 10 நாள் வாழ்வான். ஆனால் கன்னி ராசியில் பிறந்த நபர்கள் 1 வருஷமாக அதில் தான் இருக்காங்க. மூச்சு விட முடியாது, தேவையில்லாத சங்கடம், தற்கொலை எண்ணங்கள், டிப்ரெஷன், நிறைய பேருக்கு வீட்டில் பெரியவங்களுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரிலாம் சித்திரவதை இன்ட்டு டிஃப்ரெண்ட் ஜோன்ஸில் அவங்க கஷ்டப்பட்டாங்கம்மா. இப்போ அந்த கஷ்ட காலத்துலேருந்து ஒரு விடிவு காலங்கிறது
ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, பெரிய ஒரு திருப்தி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ கன்னிராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே நன்றாக இருக்கிறதுங்கிறது என்னால் சந்தோஷமாக சொல்ல முடியும். அதில் சந்தோஷம் பார்க்கும் பொழுது 80% இருக்குது. பொருளாதாரம் ஏற்றம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது, 95% நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு சந்தோஷமும் கண்டிப்பாக நன்றாக இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டிய எளிய பரிகாரம் என்ன அப்படின்னா, அதாவது வேத பாடசாலைகளுக்கு, வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடசாலைகளுக்கு உங்களால் ஆன படிப்புக்குரிய தானத்தை செய்ய வேண்டும். காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு அப்படின்னு சொன்னால் நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்கணும். அந்த புக்ஸ்க்கு நீங்கள் எதாவது ஸ்பான்சர் பண்ணிங்க, இல்லை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புக்ஸு ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா போகிறோம், மிகப்பெரிய ஏற்றம். நான் சொல்ல ஒரு நோட்டு புக்கு, ஒரு பென்சில் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி, அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்களுக்கு. ஸோ இதுவே பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம். குரு பயிற்சி பலன்கள் இவ்வளோ தெளிவாக ஒவ்வொரு ராசிக்குமே பரிகாரங்கள் ரொம்ப எளிமையாகவும் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 12ஆம் தேதி மே 2025 குரு பயிற்சி மகா யாகமும் சத்யநாராயண சுவாமியுடைய பூஜையும் இரண்டும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் என்ரோல் பண்ணோன்னு இருக்கோ, குரு பயிற்சி சாந்தி நடக்கணும், குரு எனக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிங்க, புக் பண்ணிக்கிங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரசாதம் கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி வச்சுருவோம். ஸோ வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம், அதனால் நேரடியாக பார்த்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாடி பவந்து, திரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண